வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு ஒரு வழியா போரை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் இவங்க போர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, குவைத்துல எல்லா இடத்துலயுமே எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, இது ஒரு பக்கம் இருக்க சீனாவும் தைனாவுக்கும் இடையில பயங்கரமான ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுலயே அமெரிக்கா வந்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க போரால நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம், இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கறத டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. சரி, ஒரு வழியா இந்த போரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகையில பேச்சுவார்த்தை அப்படிங்கறது நடந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாதியிலே மனுஷன் எந்திரிச்சு வந்துட்டாப்ல. சரி ஓகே, இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அதுவாவது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல ஈரான்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுலயும் ஹார்மோஸ்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிக் தீவுல டெலிகாம் டவரை அட்டாக் பண்ணிருக்காங்க. இவங்க அட்டாக் பண்ணதை பார்த்துட்டு ஈரான் சும்மா இருப்பாங்களா? அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே எந்த ஏவுகணையை வச்சு அட்டாக் பண்ணாங்களோ அதே ஏவுகணையை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி மாறி மாறி அவங்களுக்குள்ள இந்த மோதல் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. சோ இந்த போர் அப்படிங்கிறது முடியாது போல இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போரால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, குவைத்துல எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஈரான் அடுத்தபடியா குவைத்தை எப்ப வேணா தாக்கலாம், எந்த நேரத்துல வேணா அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாடு முழுவதும் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சைரன் சத்தம் அப்படிங்கிறது தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்குள்ள அந்த போர் விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சீனாவும் தைவானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுலயுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா உள்ள வந்திருக்காங்க. சோ இத பத்தி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சீனாவுக்கும் தைவானுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 1949ல சீனாவுல என்ன நடக்குதுன்னா உள்நாட்டு போர் நடக்குது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தான் வின் பண்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயமா என்ன ஆகுது, அவங்க சீனா கைப்பற்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, அந்த எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க தோத்து போன தேசியவாத கட்சி அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தைவான் தீவு அதை என்ன பண்றாங்கன்னா சீனாவுல இருந்து தனியா தைவான் தீவுல அவங்க இருக்காங்க. இப்போ சீனா என்ன சொல்றாங்கன்னா தைவான் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. தைவான் அவங்க சைட்ல இருந்து சொல்றது தைவான் ஒரு தனி நாடு, சோ சீனாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு இடையில இப்ப தைவானுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அதுக்காக தான் அவங்க சப்போர்ட் பண்ணணும். சரி ஓகே, அப்ப தைவானால அமெரிக்காவுக்கு என்ன சாதகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ முக்கியமான ஒரு விஷயம், இப்ப எல்லாமே ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நிறைய பேர் இந்த ஏஐ வந்ததால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. தைவானை பொறுத்த வரைக்கும் இந்த செமிகண்டக்டர் சிப் எல்லாத்தையுமே தயாரிக்கிறதுல உலகத்திலேயே நம்பர் 1 அவங்களா தான் இருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம கார்ல யூஸ் பண்ற, ராணுவத்துல, ஏஐல இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ற அந்த சிப் எல்லாத்தையுமே அங்கதான் தயாரிக்கிறாங்க. ஒருவேளை இப்ப தைவான் சீனா பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா, தைவான் சீனாவோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துச்சுன்னா எல்லாமே சீனா தான் நம்பர் 1 இருக்கும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட். சோ அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தைவானை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், 1979ல அமெரிக்கா ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. என்னன்னா, சீனா எப்ப வேணா தைவானை அட்டாக் பண்ணலாம். சோ நம்ம என்ன பண்ணணும்னா அமெரிக்கா தைவானுக்கு அணு ஆயுதங்களை கொடுத்து சப்போர்ட் பண்ணணும், எப்பவுமே நம்ம தைவானுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் இப்ப தைவான் என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதோட அடுத்த கட்டம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்ப சீனா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒண்ணு சீனாவோட ஒரு பாலைவன பகுதியில ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அது சோசியல் மீடியால தீயா பரவின்னு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. இதை பார்த்துட்டு அமெரிக்காவே கொலகாண்டுல இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப பயத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க ராணுவ தளம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டா சீனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவுல யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனா மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போரால எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது எல்லா நாடுகள்லயுமே தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹோட்டல்ல யூஸ் பண்ற சிலிண்டரோட ரேட் எவ்வளவு ஏத்திருக்காங்க தெரியுங்களா? 46 ரூபாய் அதிகமாக்கிட்டாங்க. 3237 ரூபாய் இருந்தது, இப்போ 3283 போயிருச்சு. நல்ல வேளை என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம்ல சிலிண்டர்
ரேட்டு அது வந்து 928 ரூபா தான். அது வந்து காமனா இருக்கு. ஆனா இப்ப நம்ம ஹோட்டல்ல அவங்க வந்து சிலிண்டரோட ரேட்டை அதிகமாக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹோட்டல் உரிமையாளர் எல்லாமே நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற சாப்பாட்டோட ரேட்டை வந்து அதிகமாக்கிடுவாங்க. நம்மளோட ஃபேவரட்டா இருக்க பிரியாணியா இருக்கட்டும் இல்ல மத்த எந்த ஃபுட்டா இருக்கட்டும் அது எல்லாத்தோட விலையுமே வந்து ஏத்திடுவாங்க. இதனால நம்ம ஹோட்டல்ல சாப்பிடும் போது மட்டும் பாதிக்கப்பட போறது கிடையாது. சென்னையில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல்ல தான் அதிகமா தங்கி இருக்காங்க. சோ அங்கேயுமே இந்த ரூம் ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு அதிகமாக்கிடுவாங்க. சோ எங்கேயோ நடக்கிற ஒரு போரால நமக்கு என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாலாம் இருக்க முடியாது. அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே அங்க விழுகிற ஒவ்வொரு அடிக்குமே பாதிக்கப்பட போறது வந்து மக்களாகிய நம்மளா தான் இருக்கும். கூடிய சீக்கிரமே இந்த போரெல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இவங்க வந்து போரை முடிக்கிற மாதிரி தெரியல. இது அடுத்த கட்டத்துக்கு தான் வந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குள்ள நடக்கிற இந்த போரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீனா தைவானுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க போர்ல அமெரிக்கா வந்து தேவையில்லாம உள்ள வந்திருக்காங்களா? தைவானுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்கறத பத்தி உங்க கருத்து என்ன? இந்த கேஸ் சிலிண்டரோட ரேட் எல்லாம் வந்து நாளைக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.